ராஜா சார் வந்து அடிக்கடி ரஜினியை பற்றி என்ன சொல்லுவார்னா, ரஜினிக்குள்ள மிகப்பெரிய டைரக்டர் இருக்கார், இங்கே இருக்கிற அத்தனை டைரக்டரையும் தூக்கி சாப்பிட்ருவார் அவர் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு மேடையிலே கூட தனுஷ்கிட்ட சொல்லுவார். எதனால் அதை சொன்னார்னா, அப்போ ரஜினி வந்து உழைப்பாளி முடிச்சுட்டு ஒரு படம், அதாவது பாண்டியனுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வள்ளி, அவரோட சொந்த படம். ரஜினி ஆர்ட்ஸ் அப்படின்னு பேனரே அதுதான், ஒரே ஒரு படம் தான் பண்ணாங்க. அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக அதை எடுக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு நடராஜ் தான் டைரக்டராக போடுறாரு. இவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு எல்லாமே ரஜினி சார் தான். இதுக்கு அவர் எழுதுன அந்த டைலாக் பேப்பர்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ரஜினி சார் கைப்பட எழுதுன டைலாக் பேப்பர் பார்த்துருக்கேன். அதில் ராஜா சார்கிட்ட போய் வந்து அவர் பாட்டு கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, சாமி கதை தான், ஒரு பொண்ணு சீஃப் மினிஸ்டர் பையனை பட்டா கத்தியால் குத்திடுறான். குத்திட்டு அந்த கத்தியை உருவிட்டு அவள் சபதத்தை முடிச்சுட்டு உட்காடுறான். இதுதான் சாமி கிளைமேக்ஸு. இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு காட்சி வருது, ஒரு ரொமான்ஸ் காட்சி, ஒரு ரொமான்டிக் காட்சி. இந்த காட்சிக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. ராஜா சார் ஸ்டன் ஆகிட்டாரான். என்ன மனுஷன்டா இந்த கதை எப்படி சொல்றாங்க, எந்த காட்சியை முன்னாடி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ரொமான்ஸ், அதுக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்குறானா, என்ன மாதிரி டைரக்டர் அப்படின்ட்டு. அப்போ சொன்னாரா, நீங்க எதுக்கு வெளியில போய் டைரக்டர் தேடுறீங்க, கதை கேட்குறீங்க, உங்ககிட்ட இவ்வளோ கதை இருக்கு, இவ்வளோ பெரிய திறமையை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க படம். இல்லை, இப்போ நம்ம இதுக்கு ரீசெண்டா ஒரு எடுத்துக்காட்டே நம்ம சொல்லி ஆகணும். ஜெயிலர் 2ல வந்து அந்த ப்ரொமோ எடுக்கிறாங்கல்ல, அப்போ வந்து அதை இழுத்து விடுறாரு அந்த போர்வையை. அதுலயே அவர் தெரியுறாரு. அதுல டைரக்டர் சொல்றாரு, போர்வையை இப்படி விலக்கிட்டு நாங்க பாக்குறோம். அதுல மாஸ்க் கிடையாது, இவரு எடுக்கணும், நான் எடுக்கணும். அதை எப்படி நீ பயந்து போய் தானே மூடின, அப்புறம் நீ எப்படி திறக்கணும்? பயந்து போய் மூடி இருக்க, நீ எப்படி திறக்க முடியும்? திறந்தாதான் நீ மூடிக்கிட்டாரு, நான் திறக்கிறேன்னு காலில் இழுப்பாரு. அதை வந்து ரஜினி சார் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட அந்த இது இருக்கு, அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கிறதுனால தான் அவர் வந்து இந்த கதையை உருவாக்குறார். பல கதைகளுக்கு, பல படங்களுக்கு, அவரோட படங்களுக்கு அந்த நாட்டு வந்து அவர் தான் கொடுத்துருப்பார்.